ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மறந்து போன மருத்துவ குணங்களில் இன்றைக்கி நம்ம ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம். ஆனால் இது மறந்து தான் போச்சே தவிர மறைச்சிட்டோம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். நாகரீகன்ற பேரில் தேவையில்லாத நஞ்சுகளும் தேவையில்லாத கெமிக்கல் கலந்த உணவுகளையும் மெடிசன்களையும் கொடுத்து நம்ம உடம்பை ரொம்பவே சீரழிச்சிக்கிறோம். கேட்டால் நாகரீகம் இப்போ காலம் மாறி போச்சு, யார் அந்த காலத்தில் இருக்குதுன்றது கதை வேறு. அப்படி நம்ம கைவிடப்பட்ட ஒரு மருத்துவம் தான் இது மறுபடியும் நம்ம கொண்டு வரலாம். இதை நம்ம மருந்து போல் மறைச்சி தான் வச்சுருக்கோம். அந்த மருந்து தான் இந்த வாழை இலை. வாழையடி வாழையாக வாழணும்னு நம்ம பெரியவங்க வாழ்த்துவாங்க. இந்த வாழை மரம் இல்லாமல் எந்த சுபகாரியமும் நடக்காதுங்க. அவ்வளோ இதை உட்கொள்வதனால நம்ம பல்லாண்டு வாழ்வோம் அப்படின்றதுக்காகவே இதுக்கு வாழை மரம் என்று பேர் வந்திருக்குன்னு நினைக்கிறேன்னா. ஆமாம், இதில் நீங்கள் சுட சுட சாப்பாடு போட்டு சாப்பிட்றப்போ இந்த நகைக்கண்ணுனால் இந்த இலைகள் உள்ளே போகிறப்போ இதில் இருக்க ஸ்ட்ரென்த்துனால நம்ம வயிற்றில் இருக்க அல்சரு, குடல் புண்ணு, ஸ்கின்னு, கண் எல்லாத்துக்குமே நல்லதுங்க. அவ்வளோ இதில் மருத்துவ குணம் நிறைஞ்சிருக்கு. ஆனால் இதை நம்ம பயன்படுத்துறதில் இப்போது சில பேர் அசிங்கமாக நினைக்கிறோம். இதே மாதிரி வாழை இலை வேணும், ஆனால் பிளாஸ்டிக்கில் வேணும்னு. அந்த எவ்வளோ கெமிக்கல்ஸ் இருக்குது தெரியுமா? நமக்கு கண்ணுகள் அதில் சுரண்டி உள்ளே போகிறப்போ அதில் இருக்க கெமிக்கல்ஸ் நம்ம அறியாமே நமக்குள்ளேயும் போகுது, நம்ம குழந்தைங்களுக்குள்ளேயும் போகுது. இறைவன் நமக்காக கொடுத்த தட்டுங்க இது. இந்த தட்டில் சாப்பிட்றதுனால நம்ம ரொம்பவே ஆரோக்கியமாக அழகாக இருப்போம். மறைச்சி வச்சுருக்க இந்த தட்டை மறுபடியும் நம்ம கொண்டு வருவோம், நம்ம குழந்தைங்களுக்கும் கொடுப்போம், ஆரோக்கியமான ஒரு ஜெனரேஷனை உருவாக்குவோம். தேங்க்யூ.